பவி இன்டகிரேட் ஃபார்ம் கிடையாது அன்போடு வர இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் போஸ்ட் இல்லைங்க. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் வழியாக திண்டுக்கல் மதுரை அந்த வழியை வந்து நம்ம தூத்துக்குடி வரைக்கும் கொடியாடுகள் கன்னியாடுகள் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு 200 ஆடு 300 ஆடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதை நம்ம நேரில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் ரியாலிட்டி கொஞ்சம் ஏமாந்து தான் போனோங்க. இருந்தாலும் பரவாயில்ல. வாரப்போ சாத்தூர் நம்ம நண்பரோட ஃபார்ம் போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வார வழியில் சிவகாசி வந்தேங்க. சிவகாசியில் வந்து நம்ம ஒரு கடைக்கு போயிருந்தோம், பட்டாசு கடைக்கு போயிருந்தோம். நம்ம பட்டாசு கடைக்கு போனாவே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க, வருஷம் நம்ம எந்த ஏரியா ஸ்பெஷலாக போனாலும் அந்த ஏரியாவில் இருக்கிறத வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். இந்த தாட்டு போனதையுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வாங்கலாம் அப்படின்ட்டு நானும் நம்ம நண்பர்கள் 2 பேரும் சேர போயிருந்தோம். போயிட்டு வேணுங்கிறத வந்து வாங்கினேங்க. உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஏரியாவில் வந்துங்க ஒரு 150 ரூபா 200 விற்கிற பட்டாசு வந்துங்க அங்கே 30 ரூபா 35 ரூபாய்ங்க. கடைசியாக வந்து அந்த நண்பரோட கான்டாக்ட் நம்பர் இதில் ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பட்டாசு தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை நீங்கள் தீபாவளி டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைமில் வேணும் அப்படின்னிங்கன்னா இப்போ கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நேரடியாக வேணால் பார்சல் வழியாக போட்டு தந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா நாம் ஒரு 2000 2500 ரேட்டு வாங்கினோம். இன்னொரு நண்பரும் பார்த்திங்கன்னா கூட வந்த நண்பர் ஒரு 6500 வாங்கினாங்க. டோட்டலாக ஒரு 8000 கிட்ட வாங்கினேங்க. 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனி கிஃப்ட் கொடுத்தாங்க. அதிகப்படியாக நம்ம ஷாப்பிங் பண்ணதுனால ஒவ்வொரு கிஃப்ட்டுங்கிறப்ப தந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற வெடிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு 200 250 நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின வெடி நம்ம ஊரில் வாங்குறப்போ 8000 ரூபா வருங்க. 8000 ரூபா வாங்குறது வந்து நம்ம 2000 வாங்கிட்டு வந்தோம். நம்ம நண்பர் அதை சொன்னாருங்க, இதே வந்து கோயம்புத்தூரில் நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு 12000 13000 வந்திருக்கு, இங்கே 6000 ரூபா ரேட்டு தான் வருது அப்படின்னாங்க. இது வந்து நம்ம குறைவாக சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் கோயம்புத்தூர் அண்டு சிவகாசி மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி 3ல் ஒரு பங்கு, அதாவது பார்த்திங்கன்னா 3ல் வந்து ஒரு பங்கு வந்து நம்மளுக்கு காஸ்ட் தான் வருது. 200 ரூபா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா அந்த சார்ஜஸ் தான் வந்து நம்மளுக்கு ஆச்சு. ஏன்னா நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்காங்க, அதனால் நம்ம சிறப்பாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற கலெக்ஷன் வந்து நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நல்லா தெளிவாக இருந்தது. கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எள்ளு போட்டிருக்கோம், மக்காச்சோளம் போட்டோம். அது மாதிரி போடுறப்ப பார்த்திங்கன்னா கிளித்தொல் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் வெடிகள் ஐட்டம் இந்த டைம் கொஞ்சம் வாங்கினோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குழந்தை வெடிக்கிறதுக்காக வெடி இல்லாத சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வெடி தான் வாங்கிட்டு இருப்போம். இந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா அணுகுண்டு அது மாதிரி கொஞ்சம் வாங்கினாங்க. அது அந்த பேப்பர் வெடி அப்படின்னாங்க, அது மாதிரி கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துருந்தோம். என்னோடய கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நான் பட்டாசு அதிகமாக தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் வெடிக்கவே மாட்டேங்க. இதை குழந்தைகளுக்காக ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி தருவேன். நான் காசை கறியாக்குறதுல வந்து எனக்கு எந்த விதமான உடன்பாடு இல்லை. ஆனால் நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிளிகள் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெடி வச்சு தான் விரட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம பாப்பாங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வான வெடியில் வந்து கொஞ்சம் மினிமமாக இருக்கிறதா வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ப்ரைஸ் தான் வந்ததுங்க. அதிகப்படியான காஸ்ட் இல்லைங்கிறனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதோடவே பார்த்திங்கன்னா அவங்கள கேட்டிருக்கோம், நம்ம நண்பர்கள் யாரையும் கேட்டிருந்தா பார்சல் மூலிமா அனுப்பிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக வந்து யார் எத்தனை இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுங்க. இது நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 500 600 வர அளவுக்கு இருக்கக்கூடிய பட்டாசெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு 2000க்கு வாங்கக்கூடிய ஃப்ரீயாக தந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நண்பருக்கும் பார்த்திங்கன்னா 6000 ப்ளஸ்க்கு வாங்கினதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டை வாரன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதில் ஒரு 60 65 அந்த வார அளவுக்கு ஒரு பொட்டி அளவுக்கு தந்தாங்க. இது வந்து நம்ம நண்பரோட பட்டாசு கடையோட அட்ரஸ் இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். நான் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டோம். குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கையிலேயே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்துருச்சுங்க. திண்டுக்கல் கிட்ட வரையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா திராட்சை தோப்பு இருந்தது. எடுத்ததையுமே பார்த்திங்கன்னா மழைய ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளைமேட் சூப்பராக இருந்தது. திராட்சையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போகிறப்ப மழை சுத்தமாகவே இல்லைங்க. கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி நாங்கள் போன ரீசனே பார்த்திங்கன்னா கொடியாடு கன்னியாடுகள்லாம் பார்த்து வாங்கலான்ட்டு தான் போயிருந்தேங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 400 ஆடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, 500 ஆடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரியலாக நம்ம அங்கே போய் பார்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆடு 25 ஆடுகள் தான் இருந்தது. போயிட்டு கொஞ்சம் ஏமாற்றம் தாங்க. ஏமாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம கஸ்டமர் கொடுக்குறது வந்து அந்தளவுக்கு தெளிவு இருக்கணுங்க. தெளிவில்லாத நம்ம எடுத்து தரதில்ல. லாங் டேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் ஒரு மாதங்கிற அளவுக்கு கூட நம்ம போஸ்ட் போடாது இருப்போம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த ஆடுகள் கிடைக்கலன்னு தான் அர்த்தங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வருங்க. ரொம்ப நன்றிங்க.